கம்ப்யூட்டர் விஸ் லேப்டாப் வெப் சீரிஸில் சீசன் 1 அதில் எபிசோட் நம்பர் 2 டீகோடிங் லேப்டாப் பையிங் கைடு. ஒரு லேப்டாப் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்றதான் இந்த எபிசோடில் ஃபுல்லாமே இருக்க போகுது. அதனால் ஃபுல்லாக வந்து எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள். என்னத்தையா பார்க்கறது? நீ வாரம் ஒரு எபிசோடு போடுற அப்படின்னு சொன்ன. பார்த்தா 2 வாரம் 3 வாரம் ஆச்சேயா. நீ லேப்டாப் கம்ப்யூட்டர் வெப் சீரிஸ் போட்டு அதை நான் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு என் பேரன் குழந்தைகிட்ட தான் லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கல. உண்மையிலே சாரி, என்னால் ஒர்க் இருந்ததுனால சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டு பேசி என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. இனிமேல் ஒரு 2 வாரத்துக்கு எப்படியாவது ஒரு எபிசோடு வந்து போட்டுறேன், கன்ஃபார்ம் தான். முன்னாடி என்ன சொன்ன? வாரம் ஒரு எபிசோடுன்ற. இப்போ என்னடானா 2 வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்ற. சரி, கன்ஃபார்மாக போட்டுருவல. சொல்லு, இன்னைக்கு என்ன சொல்ல வர? ஒரு லேப்டாப் எப்படி வாங்குறது சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து ஒரு லேப்டாப் வாங்கும்போது மெயினாக பார்க்க வேண்டிய முதல் விஷயம் பர்பஸ். ஆல்ரெடி வந்துட்டு எபிசோடு 1 வந்து பர்பஸை பற்றின ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ பர்பஸை பற்றின ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் காலேஜில் படிக்கிறதுக்கும் ஒரு வீடியோ எடிட்டிங் கேமிங் பண்ணுறவங்களுக்கும் லேப்டாப் வந்துட்டு வேறு வேறு வரும். அதனால் யாருக்கு எந்த லேப்டாப் சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணுறது தான் பர்பஸ்ஸு. 2வது விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம்னா பட்ஜெட்டு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏன் பட்ஜெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்க, ஒரு கேமிங்க்கோ இல்லைனா வீடியோ எடிட்டிங்கோ வாங்க போகிறீங்க. ஆனால் உங்கள் கையில் 50,000 ரூபா தான் இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம 50,000 ரூபாய்க்கு நம்ம இப்போ வாங்கிக்கலாம், அப்புறம் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா நீங்கள் 50,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு i3ல 16 GB ரேம் வேணால் மேபி கிடைக்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு டெடிகேட் கிராஃபிக்ஸ் கார்டு வராது. அதனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். அதனால நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்கிரேடே பண்ண முடியாது. அப்போ உங்களோட பட்ஜெட் வந்து 50 தான் இருக்குது அப்படின்னா உங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 70 to 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி அந்த அமௌண்ட் சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். அவசரப்பட்டு இப்போ வாங்கிக்கலாம் அப்புறம் மெல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் யூஸ் தான் பண்ண போகிறோம், இல்லைனா எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸெல்லு ஒரு ப்ரௌசிங் பண்ண போகிறோம், இல்லை மூவி தான் பார்க்க போகிறோன்றது நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்து காஸ்ட் அது வேஸ்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்துட்டு அந்த i3 இல்லைனா i5 சீரியஸு அந்த மாதிரி லேப்டாப்பே சூட் ஆகும். அதனால் பட்ஜெட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கையில் வச்சுருக்கிற காசு வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் கையில் வச்சுருக்கிற காசு கரெக்டான ஒரு பொருளுக்கு வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு அடுத்து க்ரோத் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து இன்டெல் இருக்கும், இல்லைனா AMD இருக்கும். இதில் இன்டெல்லில் என்ன சீரியஸ் இருக்குன்னா i3, i5, i7, i9 இந்த மாதிரி சீரியஸ் இருக்கும். AMDயில் பொறுத்த வரைக்கும் Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 இருக்கும். இதில் வந்துட்டு அடுத்ததாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஜென்ரேஷன். நீங்கள் லேப்டாப் வாங்கும்போது என்ன ஜென்ரேஷன் பார்த்து வாங்கணும். உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட்டில் 13th 14th இது போக அல்ட்ரா சீரியஸ்ன்னு இருக்குது. இப்போ AMDயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6000 சீரியஸு, 7000 சீரியஸு, 8000, 9000 சீரியஸ் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 கேட்டகரியாக பிரித்து வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒர்க் தான் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கூலு காலேஜு இல்லைனா ஆஃபீஸ் யூசேஜில், இல்லை புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கீங்க பழகணும் அப்படின்னா நீங்கள் இந்த செக்மெண்ட் வந்து போயிடலாம். இது வந்து உங்களுக்கு டெல் லேப்டாப்பு. இது ஒரு டெல் 15th இன்டெல் கோர் i3ல 14th ஜென்ரேஷன் லேப்டாப்பு. இதில் வந்து 16 GB DDR4 வரும், 512 GB SSD வந்துடும், ஃபுல் HD Windows 11 MS ஆஃபீஸோட வந்துடும். இந்த மாடல் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ஒர்க்குக்கு வந்து பக்காவாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் இந்த லேப்டாப்போட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 50,000 ரூபாயிலிருந்து 58,000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். இது வந்து நான் வீடியோ போடும் போது உள்ள ப்ரைஸ் நான் சொல்கிறேன். இந்த 2வது கேட்டகரி வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னா, சேம் அதே டாக்குமெண்ட் ஒர்க்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபீஸ் யூசேஜ் வந்து ஒரு 8 மணி நேரம் இருக்குது. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறீங்க, கொஞ்சம் நான் கேமிங் விளாண்டு பார்க்கணும், இல்லைனா நான் எடிட்டிங் கற்றுக்கணும், இல்லை ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாடலுக்கு சூட் ஆகும். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் 15th இன்டெல் கோர் அல்ட்ரா 5 125H. இது வந்து 16 GB ரேம், DDR5. இது போக வந்து 1 TB NVMe SSD இருக்குது. இது வந்து ஃபுல் HD IPS பேனல். இதுவும் Windows 11 MS ஆஃபீஸ் வந்துடும்.
இப்ப இந்த மாடல் வந்து உங்களுக்கு ரேட் வந்து கூட இருக்கும். உதாரணத்துக்கு இதோட ரேட் வந்து உங்களுக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து 75 to 85,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏன் இந்த செக்மெண்ட் வந்து கிராபிக்ஸ் கார்டு இல்லை ஆனால் பிரைஸ் வந்து ஹைக்குனா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து அல்ட்ரா இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற சீரியஸ். இப்போ வந்து மூணாவது கேட்டகரியில இன்னும் ப்ரொஃபஷனலா நீங்க கடை வச்சிருக்கீங்க, ஒரு என்ன சொல்றது வீடியோ எடிட்டிங் பண்ணி ப்ரொஃபஷனலா நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க, வெளியூர் டிராவல் பண்றீங்க, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க எடிட் பண்ணி உங்களோட வீடியோ கண்டென்ட் போடணும், இல்லை அந்த இடத்துல நீங்க ஒரு கேமிங் சேனல் வந்து மாறிக்கிட்டே இருப்பீங்க வெளியூருக்கு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேமிங் செக்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த லேப்டாப் போகலாம். இது வந்துட்டு ரெக்கமெண்ட் கிடையாது, ஏன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேல வந்துட்டு நீங்க லேப்டாப் போகனா சிஸ்டம் போகலாம். பட் ஆனால் நான் டிராவலில் போய் நான் அங்கே கண்டென்ட் பண்ணி நான் வீடியோ எடுத்து போடணும், இல்லைனா நான் வந்து கேமிங் சேனல் வச்சுருக்கேன் பட் ஆனால் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் நான் வெளியூர் போயிருக்கேன் அடிக்கடி, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருது, அங்கே வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேப்டாப் வந்து சூட் ஆகும். இது ஹெச்பியில் வந்துட்டு ஓமன்ஸ் சீரியஸில் வரும். இது வந்து இன்டெல் கோரில் அல்ட்ரா 7, இது 2H 255H, இதுவும் ஹச் சீரியஸ்ன்றது அந்த ஹை பர்ஃபார்மன்ஸை குறிக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ்ல 5050 8GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்துடும். இதில் வந்துட்டு ரேம் பார்த்தீங்கன்னா 24GB DDR5 ரேம் வந்துடும். இதுலேயும் 1TB SSD வந்துடும். இது 2K டிஸ்பிளே வந்துடும், IPS. இதுவும் கேமிங் சீரியஸ் அந்த 165 ரெஃப்ரெஷ் ரேட் வந்துடும். இந்த லேப்டாப் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 1,50,000 ரூபாயில இருந்து 1,60,000 ரூபா இந்த ரேஞ்சு கிடைக்கும். இந்த ரேஞ்ச் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு யாரும் போகாதீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன அந்த காரணம் இருந்துச்சுன்னா நீங்க போங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் தான் வந்து பெஸ்டா இருக்கும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வந்து ரேம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன், மற்ற எல்லாமே எனக்கு கீழே தான். நீங்க லேப்டாப் வாங்கும்போது ஒன்று DDR4 டைப் இருக்கும், இல்லைன்னா DDR5 டைப் இருக்கும். இப்போ என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க புதுசாக லேப்டாப் வாங்க போறீங்க அப்படின்னா 16GB உள்ள லேப்டாப் ரேம் வாங்குங்க. ஏன் அது அப்படின்னு சொல்லனா, நீங்கள் இப்போ 8GB லேப்டாப் ரேம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது வந்துட்டு அதில் ஸ்லாட் மேக்ஸிமம் வர லேப்டாப்பில் இப்போ வர்றதில்ல. இன்கேஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 8 தான் உங்களால் போட முடியும். அதிகபட்சம் உங்களை 16GB தான், அதுக்கு மேலே போட முடியாது. இல்லை நீங்கள் வந்துட்டு வாங்கும் போதே ஒரு 16GB வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்லாட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 16 32 போடலாம். இல்லை சில லேப்டாப்பில் என்ன ஆகுதுன்னா வர்றதே வந்துட்டு ஒரு ஸ்லாட் தான் வரும். அப்போ 8 எடுத்துட்டு நம்ம ஒரு 16 போடும்போது அந்த 8 வந்து நமக்கு வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால நீங்கள் வாங்கும்போது ஒரு 16 வாங்கிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே இது DDR5 லேப்டாப் ரேம் கிடச்சிச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் அல்ட்ரா சீரிஸ் போனீங்கனாலே நீங்கள் DDR5 தான் அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து பெஸ்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கூட இருக்குது. உதாரணத்துக்கு DDR5 ரேமுக்கும் DDR4க்கும் ஒரு 5,000 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அந்த 5,000 ரூபா அமௌண்ட் கூட போட்டு அந்த 13th ஜென்ரேஷனு இல்லைனா 14th ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அல்ட்ரா அந்த மாதிரி போகிற மாதிரி ஆப்ஷன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் DDR5 ரேமுக்கு போங்க. அது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு DDR4 ரேமோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3200 ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அதே இது DDR5ஓட ரேம் வந்துட்டு 8400 ஃப்ரீக்வன்சி இருக்கும். அடுத்து வந்து எஸ்எஸ்டியில் வந்து உங்களுக்கு இதில் வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, அதில் வர்றதா இருக்கும். ஒன்று 512 இல்லைன்னா 1TB. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நிறையா டேட்டா வைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 512 போதும், ஆனால் ஒரு 1TB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை வாங்கிக்கோங்க, எஸ்எஸ்டியை வாங்காமல். இல்லை நீங்கள் வந்து கேமிங் நிறையா விளையாடுவீங்க, இல்லைனா ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுவீங்க, ஒரு ஃபைலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண ஆல்பம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது ஒரு 100-200 GB தான் வருது அப்படின்னா நீங்கள் வந்து 1TB எஸ்எஸ்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க, NVMe எஸ்எஸ்டியாக. நீங்கள் உங்கள் லேப்டாப்லேயே பேக் சைடில் வந்து ஸ்லாட் இருக்கும். ஒன்று வந்து ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னலாக மாட்டுறது, அது இப்போல்லாம் 90% வந்து அது வர்றதில்ல. உங்களுக்கு இன்னொரு NVMe எஸ்எஸ்டி போடுற ஸ்லாட் வரும், அது வந்து மேக்ஸிமம் கேமிங் செக்மெண்ட்டில் தான் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி மாடலும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080 வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 1080 ஐபிஎஸ் வந்துட்டு உங்களுக்கு மிட் ரேஞ்சில் கிடைக்காது, i3 இல்லைன்னா i5 செக்மெண்ட்டில் கிடைக்காது, ஒரு i7ல் கிடைக்கும். இல்லை i5ல வந்துட்டு கேமிங் செக்மெண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்பிளே கிடைக்கும். ஐபிஎஸ்னால் நீங்கள் எந்த பக்கம் இருந்து வேணால் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் 1080க்கு கீழே போகாதீங்க, 720 அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. அது வந்துட்டு டிஸ்பிளே குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. 14 inch 15 inch அது வந்துட்டு கமர்ஷியல் இதை பொறுத்து மாறும். மேக்ஸிமம் 15.6 தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் வீடியோ எடிட்டிங் இல்லைனா கிராஃபிக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் sRGB இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
அது ஃபுல்லாமே வந்து ஹையர் எண்ட் ஒரு i5 இல்லைன்னா i7ல கிராஃபிக்ஸ் கார்டு செக்மெண்ட்டில் வந்து இருக்கும். இதில் OLED 4K 2K அதெல்லாம் வந்துட்டு இதில் வந்து தேவைப்படாது. மேபி 2K வரைக்கும் போய்க்கோங்க. அது உங்களுக்கு ரெசல்யூஷன் இருக்கனால உள்ளே ஒர்க் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேப்லாம் வந்துட்டு சின்னதாக இருக்கனால ஒர்க் அதிகமாக கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பண்ணலாம். அவ்வளோதான். மித்தபடி டிஸ்பிளேக்கு வந்துட்டு 1080 இருக்கணும், IPS இருந்தால் ஓகே. அடுத்து வந்து கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் 200 சீரிஸ் வாங்காதீங்க. உதாரணத்துக்கு 20, 50 அந்த சீரிஸ் வந்து போகாதீங்க. மினிமம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3050 4GB ஓகே, இல்லைனா 6GB பெட்ரு. அதே மாதிரி 4050 போனால் இன்னும் சூப்பரு. 4050ல வந்துட்டு 6GB அந்த மாதிரி செக்மெண்ட் போய்க்கோங்க. 5060 இல்லைனா 5050 அந்த சீரியஸில் போகிறீங்க அப்படின்னா அது 1,50,000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அதில் வந்து 8GB அந்த மாதிரி கிடைக்கும். மினிமம் வந்துட்டு 4050 வச்சுக்கோங்க 6GB. அது வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் நீங்கள் அந்த வீடியோ எடிட்டிங் கேமிங்க்கு வந்து சூட் ஆகும். அதுக்கு மேலே ஹையர் எண்ட் வந்து போக தேவையில்ல. இப்போ அடுத்து வந்து பேட்ரி பார்க்க போகிறோம். பேட்ரி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எந்த பிராண்ட் வாங்கினாலும் சரி அது கீழே வந்துட்டு ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். அதில் வந்து பேட்ரி செக்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு 50 WH 60 WH அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை பேக்கப் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக்கப் டைம் வந்துட்டு அவ்வளோவா வந்து அக்யூரேட்டாக இருக்காது. 8 ஹவர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க, 12 ஹவர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு வந்து வராது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுறது பிரைட்னஸை கம்மி பண்ணி, வால்யூமை கம்மி பண்ணி, இன்டர்நெட்டை கம்மி பண்ணி யூஸ் பண்ணால் 8 ஹவர்ஸ் வரும். நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதனால் அது நமக்கு சூட் ஆகாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் இல்லைனா 2 ஹவர்ஸ் 40க்கு மேலே போயிட்டீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி லைஃப் வந்து இருக்கும். 30க்கு கீழே தயவுசெய்து போயிடாதீங்க. அதுக்கப்புறம் போனீங்கன்னா லேப்டாப்பும் சார்ஜரும் கையுமா தான் நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் ஒரு 50 கிடைக்கிறது கஷ்டம் தான். 50, 60 இந்த ரேஞ்ச் இருந்தால் குட்டு. அந்த மாதிரி பார்த்து பேட்டரி லைஃப் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பிராண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சர்வீஸ் சென்டர் இருக்கா, இல்லை வந்துட்டு ஆன்லைன் சப்போர்ட் இருக்கா, அதாவது வீட்டுக்கே வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் பார்ப்பாங்க. அது வந்து HP, டெல் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஏசரு அதில் கூட வந்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து என்ன சொல்கிறது சர்வீஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் சர்வீஸ் சென்டர் டக்குன்னு போய் நம்ம பார்க்க முடியுமா, இல்லை உங்கள் ஏரியாவுக்குள்ளே எந்த பிராண்ட் வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து தராங்க அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ லேப்டாப் பையிங்கிறது நீங்கள் ஒன்று ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா, ஆஃப்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா. இது வந்துட்டு ஒரு வெப் சீரிஸில் ஒரு எபிசோடாகவே போட்டிருக்கேன். இப்போ வேணால் உங்களுக்கு ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆஃப்லைனில் போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அங்கே கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு பொருள் இருக்கும். இது போக வந்துட்டு வாரண்டி சப்போர்ட் வந்து மெயினாக கிடைக்கும். இது போக 1 இயர்க்கு அப்புறமும் உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் வாங்கின கடைக்கே வந்துட்டு நம்ம கடையில் தான் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஒரு வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும். ஆன்லைனில் அந்த மாதிரி உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. இது போக வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட் போட்டு அது உங்கள் கைக்கு சேஃபாக வருதா, இல்லை டேமேஜில் இருக்கா, இல்லை ப்ராடக்ட் உள்ள ஜென்யூனாக இருக்கா, அந்த மாதிரி 1008 கேள்வி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்லைன் போங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஓவராலாக எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி Instagram, Facebook, YouTube இதிலலாம் ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ, இந்த இது மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கும் வேறு ஏதாவது எனக்கு பெட்டராக கொடுக்க தோணும். போயிட்டு வாங்க. டாடா.